பாரு, இது திடீர்னு எடுத்த முடிவு. ஏன் என்ன காரணம்? அது எனக்கும் தெரியல பாரு. நைட்டு ஃப்ளைட்டுன்னு எங்க பெரிய அண்ணன் சொல்லிச்சு. அது வரைக்குமே எங்க யாருக்குமே தெரியாது. அதே எங்க சின்ன அண்ணன் சொல்லவே இல்லை போறேன்னு. உங்க அண்ணன் கிட்ட உங்க அப்பா அம்மா எதுவும் கேட்கலையா? எங்க அப்பா அம்மாவும் கேட்டாங்க பாரு, ஆனா எங்க சின்ன அண்ணன் எதுவுமே பேசல. எங்க பெரிய அண்ணன் தான் சொல்லுச்சு, அப்பிக்கு அங்க போக ஆசைப்பட்டேன், அதான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியாது. எங்க அபி அண்ணன் கிளம்புறப்ப யார்கிட்டயுமே பேசவே இல்லை, சொல்லாமே கிளம்பி போயிடுச்சு. யாருக்குமே எதுவுமே புரியல, திடீர்னு கிளம்பி போயிட்டான்ட்டு. எங்க அமுதன்ட்ட கேட்டோம், என்னாச்சு ஏன் திடீர்னு கிளம்பிட்டான்ட்டு. எங்க அமுதெல்லாம் எதுவும் இல்லை அப்படி சொல்லிடுச்சு. இன்னமும் என்ன காரணமே எங்க யாருக்குமே தெரியல. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்குது. உங்க அண்ணன் அங்க போய் எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருஷம் ஆகுது பாரு. இப்பதான் வந்திருக்கிறான். இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம போனானோ அந்த மாதிரி தான் வரப்பயே யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை, திடீர்னு வந்து நின்னா. ஏன் மாமா அப்படிதான் ஏமே, திடீர்னு தான் ஃபாரினுக்கு போனாரு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், அவரா? ஆமா ஏமே. ஆமா பாரு, நீ சொல்றேன்ட்டு சொல்லவே இல்லையே. என்னது இமை? உங்க மாமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல. ஆமா இமை. ஏன் மாமா ஃபாரின் போய் 2 வருஷத்துக்கு மேல ஆகுது இமை. ஆனா அதுக்கு இஷ்டமே இல்லாம தான் போனது. ஏன்? எங்க நிராணிக்காக. நிராணியா? அவங்க யாரு? நிராணி எங்க மாமாவும் அண்ணன் தங்கச்சி. இவங்க ஏன் அண்ணின்னு சொல்ற? இமை, நான் சின்ன பிள்ளைல இருந்தே அண்ணின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் அதுவே பழகிடுச்சு. இப்பவும் அண்ணின்னு தான் சொல்லுவேன். ஆனா எங்க நிராணி ரொம்ப பாவம். என்னாச்சு பாரு. நிராணி ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தது. அதுக்கு அப்பவே திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க? நிலானிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. அவங்க அப்பா தான் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாரு. நெஞ்சு வலின்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அவர் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னு. நிலானியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த அண்ணனும் இறந்துட்டாரு. நிலானி வாழ்க்கையே போயிடுச்சு. எப்படி இறந்துட்டாரு? என்ன ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அதே ஊர் தான் இமையா, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு இறந்துட்டாரு. இப்ப எங்க இருக்கிறாங்க? நிலானி அவங்க மாமியார் வீட்டுல இருக்கிறாங்க. ஏன் எங்க இருக்கிறாங்க? நான் சொன்னல போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னு. நிலானி நீங்க எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு. இங்க வராது அவங்க அம்மா வீட்டுக்கு, அவங்க மாமியார் வீட்டில் தான் இருக்குது. நிலானி அம்மாவுக்கும் அண்ணனுக்கு இது எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லுங்க, யார்ட்டுமே அவங்க பேச மாட்டாங்க. நிலானியை பார்க்கலாம் போனா கூட யாரையும் பார்க்க வராதிங்க, அப்படி வந்தீங்கன்னா எங்களை போய் சேர்த்துருவோன்னு சொல்லிடுச்சு. அதுல இருந்து யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. என் மாமா அங்கிருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அது கிளம்பி போயிடுச்சு. நிலானி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு என் மாமாவும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நிலானி ரொம்ப பாவம். அவங்க அண்ணன் கஷ்டப்படுறாங்க. ஆனா நிலானி அந்த கொடுமையை அனுபவிக்கிறாங்க. யார் ஆறுதல் சொன்னாலும் அதுல இருந்து மீண்டு வர முடியாது. உங்க மாமா கஷ்டமா இருக்குன்னு ஃபாரினுக்கு போயிட்டாரு. நிலானியால எங்கேயும் போகவும் முடியாம எதையும் மறக்கவும் முடியாம சித்திரவதை. வாழ்க்கையே ஒரு செகண்ட்ல மாறிடுச்சு. 1000 பேர் ஆறுதல் சொன்னாலும் அவங்களால மறக்கவும் முடியாது, எதையும் ஏத்துக்கவும் முடியாது. ஆமா இமையா, நிலானி ரொம்ப பாவம். என் மாமா நிலானிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு இருக்கு. இப்ப வாழ்வதே நிலானிக்காக தான். அதனாலதான் அது எடைய போய் கஷ்டப்படுது. அது வாழ்க்கையே மறந்து போய் நிலானி வாழ்க்கை தான் அது வாழ்க்கைன்னு மாறிடுச்சு. அது எப்பயுமே நிலான்னு தான் இருக்கும். ஃபோன் பண்ணாலும் நிலான்னு மட்டும்தான் பேசுமே. என் தங்கச்சிக்காக தான் நான் இருக்கிறேன், எனக்குன்னு வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கு. அது இப்போ இங்கே வராத காரணமே அவங்க தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அது வாழ்க்கையே வெறுத்து போயிதான் இருக்கு. அதனால தான் நான் என் மாமாக்காக இருக்கேன். இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் இருக்காரா? தங்கச்சிக்காக எப்படி இருக்கிறாரு? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்காரு. தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டுன்னு இருக்கிற காலத்துல எனக்குன்னு வாழ்க்கை இல்லை, என் தங்கச்சி வாழ்க்கை தான் என் வாழ்க்கைன்னு சொல்றாரு. மாப்பிள வா மச்சான் உட்காரு. என்னடா மாப்பிள அர்ஜென்ட் வான்னு சொன்ன, என்ன விஷயம்? மச்சான் அது வந்து என்னன்னு சொல்லுடா மாப்பிள. மச்சான் அன்னைக்கு கார்ல வரும்போது ரோட்ல ஒரு குழந்தைய அம்மா இருந்தாங்களே, ஆமா அவங்களதான் நல்லா திட்டி விட்டுட்டியே, அதுக்கு என்ன? அதுக்குதான் மச்சான் இப்ப சாரி கேட்கணும். அப்போ நடந்ததுக்கு இப்ப எங்க மாப்பிள போய் சாரி கேட்க முடியும்? எங்கேயும் போக வேண்டாம் மச்சான், அவங்க இங்கதான் வேலை பாக்குறாங்க. மாப்பிள அதுக்கு நீயே போய் சாரி கேட்கலாம்ல. நான் எப்படா? நீ தானே கேப்பே இல்லாம திட்டி தீர்த்த, நீ தான் கேட்கணும். எனக்காக நீ போய் சாரி கேடு மச்சான். நான் கேட்கறதா? ஆமா. சாரி சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வா மச்சான். அப்புறம் அவங்க குழந்தை பேர் என்னன்னு கேட்டுட்டு வா மச்சான்.
இது மட்டும் போதுமா இல்ல உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி வேணுமா? முடிஞ்சா அதையும் கேட்டுட்டு வா மச்சான். போடா டேய் போடா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் அப்புறம் சொல்றேன், நீ போய் பேசிட்டு வா. நான் போய் பேசுறது மட்டும் உங்க அண்ணன் பார்த்தான்னா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ போய் பேசிட்டு வா. நான் உங்க அண்ணன் கிட்ட பேச்சு வாங்குறதுயா? இப்போ நீ போறியா இல்லையா? என்னெல்லாம் போக முடியாது. அப்படியா? எங்க அண்ணனை வர சொல்றேன். எதுக்கு? எதுக்கா? அவன் வந்து நீங்க என்ன பண்றேன்னு கேட்பான். நீ வர சொன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எனக்கு தெரியாத இவன் வந்ததே அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நீங்க வந்ததே பொண்ணுகிட்ட பேசதான் வந்தேன்னு சொல்லுவேன். நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன வர சொல்லி இப்படி கோத்து விடுறியே மச்சான். இது கூட இன்னும் 2-3 பேட்டு சேர்த்து சொல்லுவேன். என்ன மாட்டி விட்டு அடி வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இப்ப என்ன பண்ணணும் சொல்லி தொலை. அப்படி வா வழிக்கு. எங்க அண்ணனா உனக்கு பயம், அதான் எனக்கு சாதகமா இருக்கு. நீ வர சொன்ன வந்தல்ல, என் புத்திய செருப்பு கொண்டே அடிச்சுக்கணும். அதெல்லாம் பேசிட்டு வந்து அடிச்சுக்கோ. அவ எப்படி இருக்கிறா, அவ குழந்தை எப்படி இருக்குது, குழந்தை பேர் என்னன்னு கேட்டுட்டு வா. அதான் சொல்லிட்டியே, அப்புறம் அவங்க பேர் என்னன்னு கேட்கணுமா? அது உன் இஷ்டம். நான் சொன்னதை மட்டும் மறக்காம கேட்டுட்டு வா. அதெல்லாம் சரி, அவங்க உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமோ தெரியாதோ, நான் சொன்னதை மட்டும் கேட்டுட்டு வா. சரிடா, நான் பேசிட்டு இருக்கப்போ உங்க அண்ணன் வந்துட்டானா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் நான் சொன்னதை மட்டும் செய். சரிடா மாப்பிள்ள. நிலா, நீ நல்லா இருக்கிறல்ல? நானே உன்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். உன் முன்னாடி வந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்புறேன் நிலா. எப்போ டிகிரி முடிச்ச? உன் ஹஸ்பண்ட் உன்னை படிக்க வச்சாரா? நிலா, நீ நல்லா இருக்கிறல்ல? நிலா, சோகமாவே இருந்தேன் நான் பேசுறது நினைச்சா. உன்கிட்ட நானே வந்து சாரி கேட்கணும் நிலா. நான் உன் முன்னாடி வந்தா நீ திரும்பவும் கஷ்டப்பட உள்ள நிலா. உன்னை கஷ்டப்படுத்த விரும்புற நிலா. நீ சந்தோஷமா இருக்கணும் நிலா உன் குழந்தை கூட. உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல நிலா? குழந்தை பேர் என்ன வச்சிருக்க? நீ சந்தோஷமா தானே இருக்கிற நிலா? ஏங்க தங்கச்சி, சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருண்ணா? டேய் மச்சான், நரீஷ் என்னாச்சு? அங்க பாரு, எவனோ நிலா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். பேசுனா போறாங்க, உனக்கு என்னாச்சு? நிலா கூட யாருமே பேசக்கூடாது. எதுக்கு நீ இப்படி சொல்ற? எனக்கு நிலாவை பிடிக்கும் மச்சி. நிலாவை பிடிக்குமா? நீ எல்லா பொண்ணுகிட்டும் இப்படித்தானே சொல்லி பேசுற மச்சி. அது வேற இது வேற. யார் அவன்? மச்சான், நீ தேவையில்லாத வேலை பண்ணாத. அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு. என்ன தெரியல? தெரியலண்ணா, யார் நீங்க? என் முகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்தா உங்க முகத்துல எழுதி ஒட்டி இருக்குமா? நீங்க யாருங்க? எவ்வளோ அவன்? நீங்க யாரு? புதுசா இருக்கு. இங்க பார்த்தது இல்லையா உங்களை? உங்க பாஸுக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரனா? இல்ல, சொத்துக்காரன். நீ சொத்துக்காரனா இரு, இல்ல சோத்துக்கு செத்தவனா இரு, எங்களுக்கு என்ன? ஆமா, உன் பேர் என்ன? எதுக்கு கேக்குறீங்க? எனக்கு இன்னும் பேர் வைக்கல. பேர் வைக்கலையா? இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிற, இன்னுமா பேர் வைக்கல? ஆமா, அதுக்கு என்ன? என் அழகுக்கு ஏத்த மாதிரி என்ன பேர் கிடைக்கல. அப்படியாங்க? உங்க அழகுக்கு ஏத்த மாதிரி பேர் கிடைக்கலையோ? நானே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறேங்க. நீங்க யார் எனக்கு பேர் வைக்க? யாரா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சொந்தம் வாங்கிட்டோம்ல. சொந்தமா? அது எப்பத்துல இருந்து? அதெல்லாம் அப்படித்தான். இப்போ உங்களுக்கு பேர் வைக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்க அழகுக்கு ஏத்த மாதிரி நல்ல பேரு. அப்படியா? சொல்லுங்க, நல்ல பேரா இருக்கணும். அப்படி இல்லனா? இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல பேரே இருக்க முடியாது. அண்ணே, அப்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க, சொன்ன பேர் சொல்லலையே. அண்ணா, பில்டா போட்டதெல்லாம் போதும், பேர் சொல்லுங்க. உங்க முகத்திலே கண்ணு தாங்க அழகா இருக்குது. அதனால கண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேர் சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்கண்ணே, எங்களுக்கு வேலை இருக்குது. தங்கச்சி, சொல்றமா? இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து உங்கள் பெயர் ஆந்தக்கண்ணி. ஆந்தக்கண்ணின்னு அழைக்கப்படும். சூப்பர்ண்ணே. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து ஆந்தக்கண்ணின்னு சொல்லுவேன்? உங்களுக்கு ஏத்த பேருங்க ஆந்தக்கண்ணி. ஓடவா செய்யற? ஓட மூஞ்சி சிக்கவல்ல, அப்ப இருக்குது உனக்கு. திமிரு பிடிச்சவன் மூஞ்சி அழியும் பாரு. மலர் என்கிற ஆந்தக்கண்ணி. நல்ல பேர் ஆந்தக்கண்ணி. மாலு, உனக்கே ஈக்குது இப்ப. அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும், செத்தான்.
டேய் நில்லு. யார் நீ? இங்க என்ன பண்ற? என் ஆளுகிட்ட உனக்கு என்ன பேச்சு? உங்களா? யாருங்க அந்த ரெண்டு பேத்துல? 2 பேர் இருக்கிறாங்களா? உனக்கு கண்ணு தெரியல? ஏன்னா அந்த ஃபேண்ட் சட்டை போட்டிருக்குது அந்த பொண்ணாங்க? அவனை சொல்லல. அவனா? பொண்ணு இல்லையா அது? பொண்ணா புண்ணான்னு தெரியாது எனக்கு. என் ஆளு தேவதை மாதிரி இருக்கா பாரு. என்ன தேவதை மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, அப்படியாரு எனக்கு தெரியலையே. இங்க பாரு, இனி நீ அவகிட்ட பேசுறத நான் பார்த்தேன், உன்னை என்ன பண்ணுனே தெரியாது. கிளம்பு. ஆந்த கண்ணிட்டு தான் பேசிட்டு வந்தேன். ஒருவேளை அவளை சொல்றானோ? அவளையே நான் வெறுப்பேத்திட்டு வந்துட்டேன். அவகிட்ட திரும்ப எப்படி பேசுறது தெரியல. அதுங்காட்டி இவன் வேற. என்னடா இது, ஆளாளுக்கு என்ன மிரட்டுறீங்களே, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மாப்பிள சுனில், நீ இங்க என்ன பண்ற? அது வந்து மாப்பிள, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? எதுக்கு, என்ன விஷயம்? அதுவா மாப்பிள? சுனில் என்னடா சொல்லு. அதான் மாப்பிள, இப்ப நான் என்ன சொல்றது? சொல்லுடா. இவன் வேற. இருடா யோசிக்கிறியா? என்ன யோசிக்கிற? இவங்கிட்டே வந்து மாட்டணும். அப்படி எங்க போனான்? இவன் வேற கேள்வியே கேட்டு கொள்ளுவானே. டேய் சுனில். மாப்பிள, என்ன வந்ததுல இருந்து தனியாவே பேசிட்டு இருக்க? அதுவா மாப்பிள, உனக்கு கல்யாணம் அப்படி சொன்னா அத விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். விஷ் பண்ணதானே வந்தியா? கல்யாணம் தப்ப விஷ் பண்ணவங்க இல்ல நிச்சயதார்த்தப்ப விஷ் பண்ணவங்க? நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்ப சொல்ற? இதுக்கு இப்ப நான் என்ன சொல்றது? இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சுனில, மாப்பிள, நீ கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இப்போ ஓகே சொல்லிட்டியா? அதுக்கு தான் விஷ் பண்ணலான்னு வந்தேன். நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி தெரியலையே. டேய் மச்சான். மாப்பிள்ள, உங்க அண்ணன் கேள்வியே கேட்டு கொள்றான். சமாளிக்க முடியல. அபி, சுனில் வந்து உனக்கு தெரியுமா? ஆமாதா, நான் தான் சுனில வர சொன்னேன். சுனில், நான் கேட்டப்பே அபிதான் வர சொன்னான்னு சொல்றது தானே? அதை விட்டுட்டு உளறிக்கிட்டு இருக்க? ஆமாதா, அவன் அப்பப்போ இப்படிதான் கிறுக்காட்டு உளறிக்கிட்டு இருப்பான். உங்க கூடலாம் இருந்தா கிறுக்கு தானே பிடிக்கும். அண்ணா, நான் சுனில் கிட்ட பேசிட்டு அவனை அனுப்பிச்சிட்டு வரேன். சரி அபி. மச்சான் பேசிட்டியா? பேசுற மாப்பிள்ள. பேசலையா? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? நான் உங்ககிட்ட பேசினேன். அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு வந்தாலா, அவகிட்ட பேசிட்டு இருந்த மாப்பிள்ள. நான் உன்னை அவங்க கிட்ட பேசிட்டு வர சொன்னா, நீ இன்னொரு பொண்ணு கிட்ட கடையில போட்டு வர. அவங்க கிட்ட என்ன தெரியுதானே கேட்டனா, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்துட்டா. அப்புறம் அவங்க பேசவே இல்லை, அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு நான் வந்துட்டேன். போடா தெண்டம், உன்னால ஒரு 2 வார்த்தை கூட பேச முடியல. கூமுட்டேன், நீ எதுக்குதான் இருக்குன்னே தெரியல. மாப்பிள்ள, நாளைக்கு வந்து நான் பேசுறேன்டா. யார்கிட்ட? நீ கடையில போட்டே அந்த பொண்ணுகிட்டயா? சே, அப்படிதான் இல்ல மாப்பிள்ள. நான் அவங்க கிட்ட பேசலாம் தான் வரேன். அப்ப மட்டும் நீ என்ன பேச போறேன்னு தெரியல. ஒரு 2 வாரத்தை உன்னால கேட்டு வர முடியல. அறிவு கேட்ட முண்டம். திட்டாதடா மாப்பிள்ள, நாளைக்கு வந்து நான் உனக்கு பேச வைக்கிறேன். போடா, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுனே தெரியல. நிலா, மலர், நீ வீட்டுக்கு போ. நான் நிலா கிட்ட பேசணும். பேசிட்டு கூட்டிட்டு வரேன்.